கல்லாலின் புடையமர்ந்து நான் மறையாரங்க முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாதாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். ஆதிபராசக்திக்கு ஜெய், வேம்புலி மாதா கி ஜெய். அன்பார்ந்த பக்தவழி பெருமக்களுக்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். உங்களுக்கு நான் புதியவன் அல்ல. நாம் இன்று 4வது 5வது முறையாக இந்த ஆன்மீக நிகழ்விலே சந்திக்கிறோம். மீண்டும் மீண்டும் அடியார் பெருமக்களை சந்திப்பதிலே ஆனந்தமும் பெருமகிழ்ச்சியும் அடைவதில் மிகுந்த குறிப்பான உணர்வோடு இருக்கிறேன். பக்தவழிகளுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். கோவில் ஐயா பூசகர் சொன்னாரு, தங்க தமிழ் மூன்றும் தா அப்படின்னு சொன்னாங்க. அது இதுல இருந்து அந்த காலத்திலிருந்தே பிள்ளையாரே சொல்லிட்டார், மும்மொழி கொள்கை நம்மளுக்கு எல்லாம் தேவை அப்படின்னு. அரசாங்கம் நடக்கிற அரசாங்கம் வேற வேற விதமா சொன்னா கூட மக்களுக்கு எல்லா மொழியும் தேவைன்றது கடவுளே காட்டுட்டாரு. இன்னைக்கு இன்றைய தினம் இந்த ஆலயத்தினுடைய வருஷாபிஷேக நிறைவினுடைய வரிசையிலே ஆன்மீக சொற்பொழிவாக ஒரு சில வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக விஷயங்களை சிந்திக்கலாம், நமது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்துடனே உங்களுக்கு முன்னாலே அமர்ந்திருக்கிறேன். இந்த மாரடை பிறவியானது கிடைத்திருக்கிற ஒரு பிறவி. ஔவையார் சங்கத்தமிழ் மூன்றும் கேட்டு விநாயகரிடத்திலே வாங்கி அகவல் சொன்ன ஔவை, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த காலையும் பூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இந்த விதமான உடற்குறைபாடுகளோ மனக்குறைபாடுகளோ இல்லாமல் ஒரு மனிதன் பிறப்பது என்பது மிகுந்த அரிதான ஒரு செயல். இறைவனுடைய திருவுள்ளம் இருந்தால்தான் அவ்வாறு நடக்கும். 10 மாதங்கள் ஒரு தாயினுடைய வயிற்றிலே இருந்து பூமியிலே பிறந்து உணவு உடை உறையுள் இவற்றோடு வளர்ந்து பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறந்த நாளிலிருந்து தன்னுடைய அகங்காரத்தோடு தன்னுடைய தான் என்ற எண்ணத்தோடே மனிதனுடைய வாழ்க்கையானது தொடங்குகிறது. பூன் திருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பேடு நீங்கி எதையெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் நமக்கு ஞானம் வேண்டும், கல்வி வேண்டும். அதனால்தான் சொல்கிறாங்க, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. சாதாரண மனுஷனாக உடல் குறைபாடுகள் எதுவும் இல்லாத பிறந்த ஒரே காரணத்தினாலேயே ஒரு மனுஷனுக்கு ஈகோ இருக்குங்கும் பொழுது இந்த கல்வி ஞானம்லாம் வந்ததுன்னா இன்னும் எவ்வளவு இருக்கும், செல்வம் வந்ததுன்னா எவ்வளவு ஈகோ இருக்கும் இல்லையா? அதனால ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுங்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை பிறந்ததுலேருந்தே ஈகோன்றது ஒருத்தருக்கு எப்படி தோன்றுது வர்றதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, குழந்தை தானா ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் நம்ம அப்படியே மல்லாக்க போட்டிருப்போம். அதுக்கு ஒன்று ஆக்டிவிட்டிஸ் ஒன்றும் கிடையாது, பாட்டு தூங்கும். அப்போ என்ன பண்ணுவோம், ஒன்று கை கால் அமைச்சு அப்போ அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் ஒன்றும் கிடையாது. சும்மா கை காலை உதைக்கிறது, அழகு தான். கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை குப்புற ஆரம்பிக்குது, அப்புறம் தவழ ஆரம்பிக்குது. அதெல்லாம் செய்யும் பொழுது என்ன பண்ணுது, நம்ம தூக்கம் வந்தால் அத்தனை நேரம் நம்ம தூக்கி வச்சுருந்தா அப்புறமா இருக்கும். அது உட்காரும் போது அது நடக்கும் பொழுது நம்ம தூக்கினோம்னா வேண்டாம் நான் நடக்கிறேங்க. நடக்க ஆரம்பிச்ச குழந்தை கையை பிடிச்சி தூக்கினா நடக்க வந்தால் நடக்காது, தானே நடக்கிறேங்க. எந்த வேலையாக இருந்தாலும் தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லும். தான்கிற எண்ணம் அந்த குழந்தையிலேருந்து உருவாயிடும். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கு. மனுஷனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அகங்காரம் பிரிவிலேயே இருக்கக்கூடியது, கர்ம வினைகளினாலே உண்டாகக்கூடியது. அந்த மாதிரியான
அதையெல்லாம் போகணும், உண்மையை உணரணும், இறைத்தன்மையை நாம் உணர வேண்டும் என்றால் ஞானமும் கல்வியும் நயக்க வேண்டும். அந்த மாதிரி நயத்தல் அறிவு. இதெல்லாம் கிடைச்சிருத்துங்க எங்களுக்கு. நல்ல கல்வி கிடைச்சிருத்து, நல்ல அறிவு கிடைச்சிருத்து, உடல் குறைபாடுகள்லாம் ஒன்றும் இல்லை, அகங்காரமும் இல்லை. ஆனா அப்படி இருந்தாலும் கூட அகங்காரம்னு ஒன்றும் இல்லை. தான் வேலையை தான் பார்த்துருக்கா, சம்பாதிக்கிறான், சாப்பிட்றான், சந்தோஷமா இருக்கான். அது போதுமா அப்படின்னா அது நிறைய பேருக்கு தான் கிடைக்குது. அதுவும் போதாது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அறிவு. அதுதான் வாழ்க்கையுடைய நோக்கம். பிறருக்கு உதவுதல், பிறருடைய நன்மைக்காக வேலை செய்வது. தானம்னாக்க வெறும் பொருள் அல்லது பணம் இந்த மாதிரியான விஷயங்களை தானம் பண்றது மட்டும் கிடையாது. பிறருடைய நன்மையை குறித்து சிந்தித்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்பது கூட அந்த தானத்திலே வரும். தவமும் அதுவேதான். இறை சிந்தனை, இறைவன் நம்ம எதுக்காக படைச்சிருக்கான் அப்படிங்கிற சிந்தனையோடு இருந்து அந்த படைப்பினுடைய காரணத்தை நாம் அறிந்து நம் வாழ்க்கையின் உள்ளுரை உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அதுதான் தானமும் தவமும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை ஒருத்தருக்கு அமைய பெற்றிருக்கு அப்படின்னா, ஒருத்தனுக்கு உடல் குறைபாடு, உள்ள குறைபாடு எதுவும் இல்லை, செல்வங்கள் எதுவும் குறைபாடு இல்லை, குறைபாடு இல்லாத செல்வத்தை வைத்துக் கொண்டு தானமும் தவமும் ஒருத்தன் செய்ய முயற்பட்டானால் அவனுக்கு தானமும் தவமும் தான் செய்த காலையில் வானவர் நாடு வயதிறந்திடுமே. ஆக மோட்ச வீடான கதவானது அவனுக்கு திறந்து கிடக்கும். இது அவ்வை நமக்கு சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை பாடம். தானமும் தவமும் தான் செய்தது, தானமும் தவமும் தான் செய்த காலையில் வானவர் நாடு வழி திறந்திடுமே. இது மாதிரி மோட்ச வீட்டினுடைய திறவுகோல் ஜீவகாருண்யம் என்று வள்ளலார் பெருமான் அருளி செய்திருக்கிறார்கள். ஆகினாலே அந்த மோட்சத்தை நாம் அடைவதற்கு ஆரம்ப தூண்டுகோலாக இருக்கக்கூடியது பிற உயிர்களின் மீது நாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல எண்ணம், இரக்க சுபாவம், கருணை, தயை, இதையெல்லாம் தான் ஆரம்ப கட்டம். இதிலிருந்து ஆரம்பிக்கிறது தான் அருள் என்னும் அன்பின் குழவி என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அது மாதிரி அன்பு என்கிற தாய் பெற்றுக் கொடுத்த குழந்தை அருள். அன்புன்னா என்னன்னா நம்மளுக்கு சார்ந்த உலகத்தை வருவது. இதுவே விரிவடைந்து எல்லா இடத்திலும் பரவும் பொழுது அருளாக மாறுகிறது. அதைத்தான் அருள் என்னும் அன்பின் குழவி என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அப்பேற்பட்ட அருள் என்ற எண்ணம் நம் மனதிலே தோன்றுவதற்கு ஆரம்ப காரணமாக இருப்பது பிற உயிர்களின் மீது நமக்கு இருக்கக்கூடிய கருணை, ஜீவகாருண்யம். இந்த மாதிரி ஜீவகாருண்யத்தினுடைய வழியிலே ஆரம்பித்து நாம் தர்மத்தினுடைய வழியிலே சென்றால் வானவர் நாடு நமக்கு வழி திறந்திடும் என்பதை தமிழ் மூதாட்டி அவ்வை நமக்கு சிறந்த முறையிலே மிக எளிமையாக விளக்கி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை, மனித வாழ்க்கை எதன் அடிப்படையிலே ஆனது? அரிதறிது மானிடராய் பிறக்கிறது என்று சொன்னாரே, அந்த அரிதறிதான மானிடராக பிறந்த வாழ்க்கை 4 புருஷார்த்தங்களாலே ஆனது. நமது தொட்டு வரக்கூடிய பாரதிய கலாச்சாரம், பாரத பண்பாடு அதைத்தான் வலியுறுத்துகிறது. அறம், பொருள், இன்பம், வீடு, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்கிற 4 காரணிகளுடைய அடிப்படையிலானது ஒவ்வொரு ஜீவனுடைய வாழ்க்கையும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும். இதெல்லாம் இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை பூரணமடையாது. இதுல ஏதாவது ஒன்று குறைந்தாலும் பூரணமடையாது. ஒருவன் பூர்ணமான வாழ்க்கையை எப்பொழுது வாழ்கிறான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை எப்பொழுது இந்த அறம் பொருள் சார்ந்த இன்பத்தை நோக்கி, இன்பத்தை துய்த்து நடைபெறுகிறதோ அதற்கு பிறகு தானாகவே வீடு பேற்றை நோக்கி அவனுடைய வாழ்க்கை செல்லும். இதை வலியுறுத்துவதுதான் நமது சனாதன தர்மம். அறம் என்று தர்மம், தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, இது நம்முடைய சாஸ்திரத்தினுடைய வாக்கியம். தர்மத்தை காப்பாற்றுபவனை தர்மம் காப்பாற்றும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா என்பது நமது சாஸ்திர வாக்கியம். இதன் பற்றி ஒரு சிறிய அனுபவத்தை சொல்கிறேன். ஜனகல்யாண் என்று ஒரு ஆன்மீக இயக்கம், ஆன்மீக அமைப்பு. இது காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய ஒரு கிளை சேவை அமைப்பு. இந்த அமைப்பை 1982, 83, அந்த 84, அந்த 80களிலே பீடாதிபதியாக இருந்த பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் அந்த இயக்கத்தை துவக்கி வைத்தார். நாடு முழுவதும் இன்று பல விதங்களிலே பல அழகாக பல செயல்பாடுகளுடன் கனிமளித்துக் கொண்டிருக்கிறது அந்த இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய ஒரு லட்சிய வாக்கியம், மோட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வாக்கியம் இந்த தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா.
துவக்க விழாவிலே அந்த அந்த சின்னத்தையும் இந்த லட்சிய வாக்கியத்தையும் அறிமுகப்படுத்தி பேசும் பொழுது தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா என்று சொன்னால் தர்மத்தை காப்பாற்ற வேண்டும். தர்மத்தை யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்களை தர்மம் காப்பாற்றும். ஆக நீ தர்மத்தை காப்பாற்றினால் உன்னை தர்மம் காப்பாற்றும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, அப்போ அதை சொல்லிட்டு இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இது ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கல் மாதிரி, நீ எனக்கு செஞ்சா நான் உனக்கு செய்வேன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நீங்க இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தர்மம் யாரை காப்பாற்றும்? எல்லாரையும் காப்பாற்றும் சொல்ல முடியாது. தர்மம் யாரை காப்பாற்றும்னா யார் தர்மத்தை காப்பாற்றுகிறார்களோ அவர்களை தர்மம் காப்பாற்றும். புரியுதுங்களா? அப்போ நீங்க காப்பாற்றப்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தர்மத்தை காப்பாற்றணும். நீங்க அப்படி இல்ல, நீங்க காப்பாத்தினா தர்மம் காப்பாற்றும். சரி போப்பா விட்டு நான் ஒன்னும் தர்மத்தை காப்பாத்தல, தர்மம் என்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தர்மம் அழிஞ்சு போயிடும் நினைக்கிறீங்களா? கிடையாது. தர்மத்துக்கு தன்னைத்தானே காத்துக்கொண்டு உலகத்தையும் காக்கக்கூடிய வலிமை உண்டு. ஆகையினால நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்பினீர்களானால் தர்மத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அதுதான் அந்த வாக்கியத்துடைய உண்மையான பொருள். தர்மோ ரக்ஷதி ரக்ஷதான தர்மத்தை காப்பாற்றுபவனை தர்மம் காப்பாற்றும். தான் காப்பாற்றப்பட வேண்டுவதற்காக ஒருவன் தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அதனுடைய உட்பொருள் அப்படின்னு சொன்னார். அப்படியாக அறத்தை ஆதி நாளில் இருந்து மனிதனுடைய பிறந்த காலத்திலிருந்தே வலியுறுத்தக்கூடியது நம்மளுடைய சனாதன தர்மம். இந்த தர்மம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அதாவது ஸ்வதர்மம் என்பது வாழ்வினுடைய ஒவ்வொரு தனி மனிதனுடைய அடிப்படை. அவனவருக்கு உடைய தர்மம். ஸ்வ என்றால் தன்னுடைய என்ற அர்த்தம், தர்மம் என்றால் நெறி, தன் நெறி. ஸ்வதர்மம் தான் எப்படி வாழ வேண்டும் என்கிற நெறியை காட்டுவது, குறிப்பது ஸ்வதர்மம். அவரவர்கள் வாழ வேண்டிய நெறி என்பது பொருளாகும். இது பொருள். அந்த ஸ்வதர்மம் என்பது வெவ்வேறு விதங்களிலே வெளிப்படுகிறது. எப்படின்னா பரிவார தர்மம். குடும்பத்தில் பரிவாரம்னா குடும்பம். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கிறது. அவரவர்கள் தன்னுடைய கடமையை உணர்ந்து செயல்பட்டால் குடும்பம் மகிழ்ச்சியாகவும் சுமூகமாகவும் இயங்கும். ஆக அந்த மாதிரியான குடும்பம் இயங்குவதற்காக அவரவர்கள் தன்னுடைய கடமையை உணர்ந்து குடும்பத்திற்காக தன்னுடைய பணியை ஆற்ற வேண்டி இருக்கிறது. அது பரிவார தர்மம். அப்பா தன்னுடைய கடமையை ஆற்றணும், அம்மா தன்னுடைய கடமையை செய்யணும் இல்லையா? திருவள்ளுவருக்கு சொல்றாரு, மகன் தந்தைக்கு, தந்தை மகற்கு ஆற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல்னர். ஒரு தந்தை மகனுக்கு என்னடா கடமை செய்யணும் அப்படின்னா அவருடைய தந்தையுடைய கடமை தன்னுடைய குழந்தைகளை அவையத்து உலகத்திலே முந்தி இருப்ப செயல், மேலோங்கி உலகத்திலேயே முதல் ஆளாக தன் பையன் வரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான முயற்சியை மேற்கொண்டு பொறுப்புடனும் அக்கறையுடனும் முயற்சியுடனும் குழந்தைகளை வளர்க்க வேண்டியது தந்தையினுடைய கடமை. தந்தைனா தந்தை மட்டும் இல்ல, பெற்றோர்களுக்கு. அப்போ மகனுக்கு ஒரு கடமை இருக்கு. என்னன்னா மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொள் எனும் சொல் அப்படின்றார். அதாவது இந்த மாதிரியான ஒரு பையனை பெறதற்கு இவங்க அப்பா எப்பேற்பட்ட தவம் பண்ணினாரோ அப்படின்னு ஊராரெல்லாம் சொல்லணும். இவன் தந்தை என் நோற்றான் கொள், எந்த விதமான தவம் பண்ணிருக்கானோ அப்படின்னு ஊராரெல்லாம் சொல்லணும். அந்த மாதிரியான தந்தைக்கு பேர் வாங்கக்கூடிய மகன் நடந்துக்க வேண்டியது பையனுடைய கடமை. இதுதான் பரிவார தர்மம், ஸ்வதர்மம். அப்பா அம்மா குழந்தைகளை நல்லா வளர்க்கணும், குழந்தைகள் அப்பா அம்மாக்கு நல்ல பெயரை தேடி விதமாக வளர்ந்து பெற்றோர்களையும் பாதுகாத்து இந்த மாதிரி நடந்துக்கணும். இதை வலியுறுத்தக்கூடியது நம்முடைய தர்மம். அதே மாதிரி ஸ்திரீ தர்மம். ஸ்திரீ தர்மம் பெண்களுடைய தர்மம். பெண்கள்ங்கிறவங்க குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும், சகோதரர்களுக்கு எப்படி நடந்துக்கணும், பொது வாழ்க்கை எப்படி நடந்துக்கணும், ஆன்மீக விஷயங்கள் எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரியான இதெல்லாம் கட்டுப்பாடுகள் கிடையாது. ஒரு கைடன்ஸ், வழிகாட்டுதல்கள். இப்படி இருந்தா மகிழ்ச்சி, உனக்கும் மகிழ்ச்சி, ஊராருக்கும் மகிழ்ச்சி, குடும்பத்துக்கும் மகிழ்ச்சி, சமூகத்துக்கும் மகிழ்ச்சி. இந்த மாதிரியான வழிகாட்டுதல்கள் தான் தர்மம் என்ற பெயரிலே வழங்கி வந்திருக்கிறது. வாழ்க்கையை சுமூகமாக நல்ல விதமாக நடத்துவதற்காக நமக்கு நம்மளுடைய சாஸ்திரங்கள் ஏற்படுத்திக் கொண்ட வழிமுறைகள் அவை. ஸ்ரீ தர்மம். அது மாதிரி ஒரு குருவுக்கு உண்டான தர்மம், சிஷ்யனுக்கு எல்லா பாடங்களையும் முழுமையாக கற்றுத் தருவது, சந்தேகங்களை தெளிவிப்பது, இதெல்லாம் குருவுடைய தர்மம். சிஷ்ய தர்மம். சிஷ்யனுடைய தர்மம் என்ன? குருவுக்கு பணிவிடை செய்வது, குருவுடைய வார்த்தையை தவறாமல் கேட்பது, அனாவசியமாக அவரை தொந்தரவு செய்யும்படியான கேள்விகள், அந்த இலக்கமடக்கான குறும்புகள்லாம் செய்யாதது, இதெல்லாம் சிஷ்யனுடைய தர்மம். குரு பக்தி மேற்கொண்டு செயல்படுவது சிஷ்யனுடைய தர்மம் என்றால் சிஷ்யனை எல்லா விதத்திலும் சிறந்தோங்கியவனாக ஆக்க வேண்டியது குருவனுடைய கடமை. இப்படி அவரவர்களுடைய கடமை
நமக்கு நம்முடைய சாஸ்திரங்களே குறிப்பிட்டப்பட்டிருக்கு. இப்ப இருக்கிற மாதிரி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று பொதுவான பெரிய சட்டத்தை வகுத்து இதுதான்பா சட்டம், நீ இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு மொத்தமா சொல்லல. அவங்களுடைய தன்னுடைய கடமை உணர்ந்து நடந்து கொண்டால் சமூகம் தானாகவே ஒரு ஒழுங்காகவும் கட்டுப்பாடாகவும் இயங்கும் என்பதை வலியுறுத்தக்கூடியது நமது சனாதன தர்மம். ராஜ தர்மம் என்பது ஒன்று இருக்கு. ராஜாவும் ஒரு மனுஷன் தான், ஆனா அவன் இண்டிவிஜுவலா தன்னுடைய குடும்பத்தாரோடு இருக்கும் பொழுது பரிவார தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். ராணி என்பவள் தன்னுடைய குடும்பத்திலே இருக்கும் போது ஸ்ரீ தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த நாட்டை ஆள்பவர்கள் என்ற முறையிலே பொதுமக்களோடு இறங்கும் போது பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது இருவரும் ராஜ தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆக அரச தர்மம் என்பதை, அரசு அறம் என்பதை வலியுறுத்துகிறது நம்முடைய தர்மம். யாரோ ஒருத்தர் சந்தேகப்பட்டாருங்கிறதுக்காக தன்னுடைய மனைவியை ஒருத்தன் தீக்குளிக்க சொல்லாமா? இவ்வளவு நாளா கொடுத்தன நடத்தினானே, அவனுக்கு தன்னுடைய மனைவியை பற்றி தெரியாதா? இந்த மாதிரி எல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஆனாலும் ராமன் சீதையை தீக்குளிக்க சொன்னதுடைய காரணம் என்னன்னா, நாட்டிற்கே வழிகாட்டியாக வழங்கக்கூடிய முதல் குடிமகளாக வழங்கக்கூடிய நாட்டுடைய தலைவி என்பவள் எந்த விதத்திலுமே ஒரு சாதாரண கடைக்கோடி குடிமகனுக்கு கூட அவள் மீது சந்தேகம் வரக்கூடாது. தன்னுடைய தூய்மையும் நிரூபிக்க வேண்டிய விஷயத்திலே அவள் இருக்கிறார். இது தெரியாதா அவனுக்கு? மனைவியை தீக்குளிப்பது எவ்வளவு மனதுக்கு வேதனை தரக்கூடிய விஷயம் என்று ராமனுக்கு தெரியாதா என்ன? ஆனால் சந்தேகத்திற்கு நாட்டை ஆளுபவர்கள் சந்தேகத்துக்கும் கேள்விகளுக்கும் அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும், வெளிப்படைத்தன்மையோடு விளங்க வேண்டும் என்ற காரணத்தை வலியுறுத்தக்கூடிய விதமாகத்தான் சீதையை தீக்குளிக்க சொன்ன அந்த சம்பவமானது ராமாயணத்தில் நிகழ்ந்தது. அதை ஒட்டி பல விதமான வாத விவாதங்கள் வாக்குவாதங்கள் நடந்துகிட்டோம். ஆனால் காரணம் என்பது என்னன்னா, அரசாங்கத்தை ஆள்பவர்கள், பொதுமக்களுக்கு முன்னோடியாக இருப்பவர்கள், பொதுமக்களுக்கு உதாரணமாக இருப்பவர்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் என்ற நீதி வலியுறுத்தப்பட்டது. இது ராஜதர்மம். இதே மாதிரி வியாபாரம் பண்றவங்க அவசர காலத்துல அதிக விலைக்கு விற்கக்கூடாது, பொருளை கலப்படம் பண்ணக்கூடாது. ஒண்ணு வேலையில நான் என்ன தரேன்னு சொல்லிட்டு வெளியில சொல்ற பொருள் ஒண்ணு, அந்த பேக்கிங்க்கு உள்ள இருக்கிற பொருள் வேற ஒண்ணு, இந்த மாதிரில இருக்கக்கூடாது. இதையெல்லாம் வலியுறுத்தக்கூடிய தர்மங்கள் இருக்கு. அதுவும் நம்மளுக்கு வியாபார தர்மம், வணிக தர்மம். வணிகம் என்பது சம்ஸ்கிருத வார்த்தை தான், அதனால அதுவும் நம்ம நாட்டிலேயே வலியுறுத்தப்பட்டது. இது பொதுவாக நமக்கு காணக்கூடிய தர்மம். இது தினசரி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய பஞ்ச மகா யஜ்ஞங்கள் என்று சொல்லக்கூடியது அவன் வாழ்க்கையுடைய அடிப்படை தர்மமாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய தர்மம் பஞ்ச மகா யஜ்ஞங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தா, தேவ யஜ்ஞம். தேவ யஜ்ஞம்னா தன்னை இந்த பூமிக்கு படைத்து கொடுத்த எல்லா உலகத்தையும் ஆட்டி எல்லா உலகத்தையும் தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி கொண்டு பரம்பொருளாக விளங்கக்கூடிய கடவுளுக்கு நாம் செய்யக்கூடிய யஜ்ஞம், அது தேவ யஜ்ஞம் என்பது பொருள். தேவ யஜ்ஞம் நம்முடைய தினசரி நாம் செய்யக்கூடிய பூஜைகள், அபிஷேகங்கள், தனிப்பட்ட முறையிலே சரி, கோவிலுக்கு சென்றாலும் சரி, அந்த மாதிரி தெய்வ வழிபாடு என்பது நம்மால் இயன்றவரை தினசரி செய்ய வேண்டிய கடமைகள். அது தேவ யஜ்ஞம் என்ற வழியிலே வரும். பிரம்ம யஜ்ஞம் அல்லது ரிஷி யஜ்ஞம் என்று சொல்லக்கூடியது, ரிஷிகள் நமக்கு முன்னோர்கள் நமக்கு வகுத்தளிக்கக்கூடிய வேதங்கள், வேத சாஸ்திரங்கள், உபநிஷதங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை பாராயணம் செய்வது, அவற்றை பிறருக்கு எடுத்துச் சொல்வது, அவற்றை நாம் கேட்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் பிரம்ம யஜ்ஞம். அவர்களை நமக்கு இந்த உலக விஷயங்களை, வேதங்களை நமக்கு வகுத்தளித்துக் கொள்ளுவது, ரிஷிகளை நாம் நினைவு கூறுவது. இதன் மூலமாக பரம்பொருளுடைய நினைவு, பரபிரம்மத்தை நோக்கிய நமது பயணமானது இன்னும் துரிதப்படும். அதற்காகத்தான் அது செய்யப்படுது. அப்போ அந்த பிரம்ம யஜ்ஞம். அடுத்ததாக பித்ரு யஜ்ஞம். பித்ரு யஜ்ஞம் என்பது அந்தந்த காலங்களில் நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம், தேவசம் போன்ற முதலியான நம்மை இந்த உலகுக்கு அளித்த நம் தாய் தந்தையருக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கு, நமக்கு அவங்க உடலை மட்டும் தரலையே, இந்த அறிவு, இதனுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய வாழ்க்கை நடத்தை, குணங்கள், இது எல்லாமே நம்ம பெற்றோர்கள் நமக்கு தந்ததுதானே. பெற்றோர்களை பார்த்துதான் நம்ம வளர்றோம். இவற்றையெல்லாம் நமக்கு தந்து இந்த வாழ்க்கையிலே, இந்த பூமியிலே நாம் இப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வாழ்க்கை வகுத்து கொடுத்த நம்முடைய முன்னோர்களை, நீத்தாருடைய நினைவுகளை நாம் போற்றுவது என்பது பித்ரு யஜ்ஞம். மனுஷ யஜ்ஞம். மனுஷ யஜ்ஞம்னா என்னன்னா, நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி திடீர்னு தேடி வராங்கன்னா அவங்களுக்கு சரியான முறையில் விருந்தோம்பல் செய்வது, இந்த மாதிரியான நம்மளை தேடி வரக்கூடிய, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார், அக்கம் பக்கம், அவங்களுக்குடைய பராமரிப்பு வேலைகள், அவங்களுக்கு தேவையான உதவிகள், அவங்களோட அனுசரணையாக இருப்பது என்பது மனுஷ யஜ்ஞம்.
இது ஐந்தாவதாக வருவது பூத யஜ்யம். மனுஷங்களோட மட்டும் நம்ம வாழ, நம்மளை சுற்றி பலவிதமான உயிரினங்கள் வாழ்கின்றன. அந்த எல்லா விதமான உயிரின, காக்காய்க்கு உணவு அளிப்பதாக இருக்கட்டும், நாய்க்கு உணவு இருக்கட்டும், பசுவுக்கு ஒரு அகத்திக்கீரை புல் போன்றவற்றை செய்வது, பசு சேவை செய்வதாக இருக்கட்டும், எல்லாமே பூத யஜ்யம் என்ற வகையிலே வருகிறது. கோமாதாவுக்கு சேவை செய்வது என்பது கிடைத்திருக்கிறே ஒரு பேர். சாதாரணமா நினைக்கிறாங்க எல்லாரும், ஏதோ மாடு போகுதுன்னு. மாடு அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல மாடுங்கிற வார்த்தைக்கு செல்வம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. சரியான பொருள்ல தான் அந்த வார்த்தையை நம்ம தமிழ்ல வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பசுமாடுங்கிறது ஒரு கிடைத்திருக்கிற ஒரு செல்வம் ஒருத்தருக்கும். சாதாரண விஷயங்க, ஒரு பசுமாட்டினுடைய கழுத்துல இருக்கு இல்லையா, கழுத்துல தாடையில ஒரு சாதாரண அதை அப்படியே தடவி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப இதமா இருக்கும். அந்த மாதிரி தடவி கொடுக்கறதுக்கு பேரு போகண்டோயனம் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதுவே நம்மளுக்கு பல ஆயிரம் பிறவிகளுக்கு உண்டான புண்ணியத்தை தரக்கூடியது. வேற ஒண்ணு உங்களுக்கு காசு செலவு கிடையாது, பணம் செலவு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சும்மா பசுமாட்டு பக்கத்துல போய் நின்று கொஞ்சம் அதை தடவி கொடுக்குறீங்க, அந்த பசுவுக்கு ஒரு ஆறுதலான உணர்வை கிடைக்கும். இதுவே இவ்வளவு புண்ணியம்னா இன்னும் என்னென்ன விஷயங்கள் அங்க பசுமாட்டு ஒரு முறை சுற்றி வந்தால் இந்த பூலோகம் முழுமையும் நாம் சுற்றி வந்தக்கூடிய பலன் உண்டு. நம்ம இப்படி கோமாதாவுடைய சரீரத்திலே 33 கோடி தேவர்களும் வாழ்கிறார்கள். அதனால கோ சேவை என்பது முன்வினை, இந்த ஜென்மத்திலே இருக்கக்கூடிய வினை இரண்டையும் தீர்த்து இன்னொரு ஜென்மம் நமக்கு வராமல் காக்கக்கூடியது. நம்மளுடைய ஏற்கனவே நமக்கு குடும்பத்திலே நமக்கு அறியாமல் செய்த தவறுகளால் ஏற்பட்டக்கூடிய சாபங்கள், தோஷங்கள் எல்லாவற்றையும் நீக்கக்கூடியது கோ சேவையானது. கோ சேவைன்னா பெருசா கோ பூஜை பண்ணணும், பல ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு புதுசு புதுசா கோ பசுமாட்டுக்கு வஸ்திரம் வாங்கி சாத்தணும், இந்த மாதிரிலாம் கணக்கு இல்லை. சின்னதா 2 பூ போடுங்க. யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, திருமூலர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஒரு பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல்லு கொடுங்க, ஒரே ஒரு ஆட்டுக்கீரை கொடுங்க, ஒரு வாழைப்பழம் கொடுங்க. ஏதோ உங்க வீட்டுல அரிசி களையிறீங்க இல்லையா, அந்த சாதத்திலிருந்து அரிசியிலிருந்து ஒரு பிடி அரிசி கொடுங்க, கொஞ்சம் வெல்லம் கொடுங்க. தோசை செய்றீங்களா, ஒரு தோசை கொடுங்க. ஏதோ ஒண்ணு பசுவுக்கு உணவு கொடுங்க. இது பல தலைமுறைகளுக்கு உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடியது. இப்படி கோ சேவையினாலே நமக்கு பலவிதமான புண்ணியங்களையும் பலவிதமான நன்மைகளையும் அடைய முடியும். அதையெல்லாம் அடைந்தவர்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொண்டால் ஆச்சரியமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்திலும் புராணங்கள்ல மட்டும் இல்ல, புராணங்கள்ல பசுனுடைய பெருமை பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கு. கோ சூக்தம் அப்படின்னு பசுவினுடைய நன்மையை உலகத்திலே பசுக்கள் நல்லாக விளங்க வேண்டும் என்பதற்கான ஹோமங்கள் எல்லாம் கூட இருக்கு. எங்கேயோ பசு நல்லா இருந்தா நம்ம இங்க என்ன பண்ண போறோம்லாம் கேட்க வேண்டியதில்லை. பசுக்கள் எல்லாம் எந்த தேசத்திலே நிம்மதியாக மூச்சு காற்று விடுகிறதோ அந்த தேசம்தான் நன்மையாக இருக்கும். பசுவினுடைய கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழுந்தாலும் அந்த கண்ணீரினுடைய வெந்நீர், அந்த சூடு இருக்கே, அந்த சூட்டிலே உலகமே பற்றி எரியுங்கிறது நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லி. ஆகையினாலே பசுவினுடைய சேவை என்பது ஒரு மகத்தானது. இப்படிப்பட்ட சேவைகள் பூத யஜ்யம் என்ற வகையிலே வரக்கூடியது. இது எல்லாம் தவிர இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னாருக்குன்னு சொன்ன இல்லையா, தேவர்களுக்கு, பித்ருக்களுக்கு, பசுக்களுக்கு, நம்மளை தேடி வர அதிதிகளுக்குன்னு சொன்னோமே. இது மாதிரிலாம் இல்லாத பொதுவான தர்மங்கள் எல்லாமும் இருக்கு. பூர்த்த தர்மம் அப்படின்னு பேரு. என்னன்னா, இந்த பக்கம் யாரு போனாலும் உதவட்டும் அப்படின்னு ஒரு மரத்தை நட்டு வச்சாக்க நிழல், அந்த நிழல் இந்த பக்கமா போறவங்க நிழல்ல கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து போவாங்க இல்லையா. ஒரு நல்ல குளத்தை வெட்டி சுத்தம் பண்ணி, ஏற்கனவே இருந்த குளமா இருந்தா அதை தூர் வாரி சுத்தம் பண்ணலாம். இல்ல நம்மளால வாழ்ந்து புதுசா குளம் வெட்டலாம். இன்னைக்கு நாளத்துல குளம் வெட்ட முடியாது, ஆனா நல்ல குடிநீர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு போர்வெல் போட்டு பொதுமக்களுடைய குடிக்க வைக்கலாம். ஒண்ணு இல்லையா, நம்ம வீட்டு வாசல்ல ஒரு பானையில தண்ணீரை போய் வச்சு தண்ணி சம்பளம் வச்சீங்கன்னா போறவங்க குடிச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரியான இன்னாருக்கு என்று எதிர்பாராதால் பொதுவாக எல்லாருக்கும் உதவும் வகையிலான பூர்த்த தர்மங்கள், இந்த மாதிரி ஆலயங்களை சுத்தம் பண்றது, உழவார பணி எல்லாம் இருக்கு இல்லையா, உழவார பணி, இந்த மாதிரி ஆலயங்களை சுத்தம் பண்றது, வழிபோக்கர்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணது, இந்த மாதிரி பொதுவான தர்மங்கள்லாம் பூர்த்த தர்மங்கள் என்று நம்முடைய முன்னோர்களாலே சொல்லப்படுகின்றன. அந்த தர்மங்களும் நமது நாட்டிலே நமது சாஸ்திரங்களாலே வலியுறுத்தப்படுகிறது. இந்த மாதிரி அறங்களை எல்லாம் நாம் மேற்கொண்டு வாழ வேண்டும் என்பது நாம் சாஸ்திரங்கள் நமக்கு வகுத்து கொடுத்த விதி, வழிகாட்டும் நெறி. நீ இந்த தர்மத்தை எல்லாம் கடைபிடிக்கலன்னா உனக்கு இது கிடைச்சணும், அது கிடைச்சணும், இப்படின்னா நீ போவேன்னு யாரும் பயமுறுத்தல, இல்லை யாரும் சாபம் கொடுக்கல. ஆனா இந்த தர்மத்தை எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா வாழலாம்னு சொல்றாங்க. நல்லா படிச்சீங்கன்னா 100 மார்க் வாங்கலாம், நீ ஒண்ணுமே படிக்கலன்னா நீ 0 மார்க் தான் வாங்குவோம், ஃபெயிலா கொடுவேன் அப்படின்னு பயமுறுத்தல நம்மள சாஸ்திரங்கள். நீ நல்லா படிச்சியானா நல்ல 100 மார்க் வாங்கலாம், நல்லா படிச்சியானா நல்ல வேலைக்கு போகலாம். இந்த மாதிரி பாசிட்டிவாக
நேர்மறையாக நம்முடைய எண்ணங்களை தூண்டி நன்மைகளையே செய்யும்படியாக நம்மை வலியுறுத்துவது நமது பாரத நாட்டினுடைய பிரதானமான ஒரு விஷயம். அதனாலதான் இந்த மாதிரியான தர்மத்தின் அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நமது மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். மன தூய்மை அறங்களிலேயே முதலானது, தலைமையான அறமானது நமது மனத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது. உடல் தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். பொய் பேசாத சத்தியம் மட்டுமே பேசுறது நம்ம மன தூய்மைக்கு வழி. மனசிலே கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறம். முதலாக வருவது மனத்திலே எந்த மாசுகளும் இல்லாமல் இருக்கு. மனத்துக்கண் மாசிலன் ஆதல். மற்ற அறங்கள்லாம் அதற்கு பின்னால் வருபவைதான். அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மேக்கப் மாதிரி. அடிப்படையான உண்மையான அறம் என்பது மனத்துக்கண் மாசிலனாக இருப்பதுதான். அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை. அறத்தின்படி வாழ்வதை விட அதை விட ஒரு செல்வம், அதை விட ஒரு சிறந்த நல்ல தன்மைங்கிறது வேற எதுவுமே இல்லை. அதனை மறத்தலின் மூங்கு இல்லை கேடு. அதை மறந்துட்டோம்னு வச்சுங்க, அதை விட கேடு தரக்கூடிய விஷயம் நமக்கு எதுவுமே இல்லை. அறத்தோட தர்மத்தோட வாழ்ந்து வருதுதான் நமக்கு எல்லா நன்மையும் தரக்கூடியது. அதை விட நன்மை தரக்கூடிய விஷயம் வேற எதுவுமே இல்லை. தர்மத்தை மறந்துட்டோம்னா அதை விட கேடு தரக்கூடிய விஷயம் நமக்கு எதுவுமே இல்லை. இப்படியாக தர்மத்தின்பால் வாழக்கூடிய வாழ்க்கையை ஒவ்வொரு கணமும் வலியுறுத்தக்கூடியதுதான் நமது பாரத தேசத்தினுடைய வாழ்க்கை நெறிகள். இதைத்தான் நமது எல்லா விதமான புலவர்கள், ஞானிகள், ஆன்றோர்கள், சான்றோர் பெருமக்கள் எல்லாம் நமக்கு முன்னாடியே காட்டுகிறாங்க. ஆலய வழிபாடு, இந்த வேம்புலி அம்மன் ஆலயம் பல காலமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. புதிய கட்டுமான பணிகள் எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டு கொஞ்சம் வளர்ச்சியை நோக்கி அடைபெற்றுக் கொண்டு இந்த மாதிரியான ஆலயங்களுக்கு வருவது, இந்த திருப்பணிகளுக்கு நம்மால் இயன்ற சரீரத்தாலும் சரி பொருளாலும் சரி நன்கொடைகளை கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட இந்த பூர்த்த தர்மம் என்கிற கணக்கிலே சேர்ந்து நம்முடைய அன்பாளுடைய அருளை நமக்கு முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய வகையிலே அமைகின்றது. அறத்திற்கு அடுத்தது அறத்தின்படி வாழ வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஆனா வாழணுமே, வெறும் நான் தர்மப்படி நடக்கிறேன் சாப்பாடு யார் போடுறது இல்ல, பொருள் வேணும் இல்ல. அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. அதனால நம்ம அந்த உலகத்துக்கு, நமக்கு மேல் உலகத்துக்கு செல்வதற்கு பாதை போட்டு தருவது அவசியமாக இருப்பது, அடிப்படையாக இருப்பது அருள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு முக்கிய தேவையாக, அடிப்படை தேவையாக இருப்பது பொருள். பொருள் என்பது இந்த காலத்திலே, இன்றைய காலகட்டத்திலே நமக்கு பணம் என்ற அர்த்தத்தை தருகிறது. ஆனால் உலகம் தோன்றி, மனித குலம் தோன்றி வாழ்ந்து வந்த பண்பாடு வளர்ந்து கொண்டிருந்த காலத்திலே இந்த பணம் என்கிற ஒரு அளவுகோல் இல்லை. ஆனா வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் இல்லையா. பொருள்னா என்ன? ஒருத்தருக்கு உணவு, அடிப்படை உணவு, அப்புறம் உடை. மனிதனாக பிறந்து விட்டோம், மானத்தை காப்பாற்றுவதற்காக உடைகள். உறையூர்னா நாம் இருக்கக்கூடிய இடம், வாடகை வீடோ சொந்த வீடோ ஏதோ குடிசையோ மாளிகையோ ஏதோ ஒன்று. ஆக உணவு, உடை, உறையூர், இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகளாக அமைந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பொருள் என்கிறவர். இதை தவிர அதிகமாக இருக்கிறதல்ல அதிக பொருள், இது அடிப்படை தேவையாக அமைந்து கொள்கிறது. இந்த பொருள் இருந்தால்தான் இந்த உலகத்திலே வாழ முடியும். இந்த அறம் என்று சொல்றோமே, இந்த பூர்த்த தர்மம், தேவ யஜ்யம், பூத யஜ்யம், இதெல்லாமே கூட பொருளை அடிப்படையாக வைத்துத்தான் நடத்தப்படுகிறது. பொருள் இல்லாத இருந்தால் அந்த தர்மங்கள்லாம் எப்படி நீங்க செய்வீங்க இல்லையா? உணவு இருந்தால் தான் உடம்புல சக்தி வரும். சக்தி இருந்தால் தான் 4 பேருக்கு உங்களால் ஒத்தாசை பண்ண முடியும் இல்லையா? உங்ககிட்ட பொருள், தானியங்கள் இதெல்லாம் இருந்தால் தான் உங்க நீங்க 4 பேருக்கு அன்னதானம் பண்ண முடியும் இல்லையா? காக்காக்கு சாதம் வேணும்னா ஒரு படி சாதம் வேணும்னா உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்கணுமே. இந்த மாதிரி தர்மத்தை செய்வதற்கும் அறத்தின்படி வாழ்வதற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது பொருள் தான். அதனாலதான் பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல. சாதாரண பொருள் அப்படிங்கிறது எளிந்த மனிதர்கள், பூரியார்னா கீழ்த்தரமான மனிதர்கள், அவர்களிடத்துல கூட இருக்கு. அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். செல்வம் நிறைய இருக்கும், ஆனா புத்தி ரொம்ப மோசமா இருக்கும். அந்த மாதிரியான ஆட்கள் இந்த உலகத்துல நிறைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால
பொருள் ஒருத்தன் குவிஞ்சு கிடக்கிறது நிறைய இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அருளோட ஒருத்தன் வாழ்வது தான் ஒரு முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட அருளோட வாழக்கூடிய அந்த வாழ்க்கையானது அந்த பொருளுக்கு இன்னும் அதிக வலிமையை சேர்க்கக்கூடியது. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்ற ஒரு திருக்குறள். என்னன்னா, ஒரு நல்ல சிந்தனை உள்ளவன், பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும், அறத்தின்பால் ஈர்ப்பு கொண்ட ஒரு மனிதனிடத்திலே சேர்ந்த செல்வமானது ஊருணியிலே நிறைந்திருக்கக்கூடிய நீர் போன்றது. சாக்கடையில ஓடுற நீரோ குட்டையில இருக்கிற நீரோ கிடையாது. ஊருணியில இருக்கக்கூடிய நீர் அனைத்து விதமான மக்களுக்கும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பயன்பெறக்கூடியது, எல்லா ஜீவராசிகளுக்கும் பயன்பெறக்கூடியது. அது ஊருணியில் இருக்கக்கூடியது. அது மாதிரி நல்லவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வமானது, நல்ல சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களுடைய சேர்ந்துள்ள செல்வமானது அவனுக்கு மட்டும் உபயோகப்படாது, அவனை சுற்றி இருக்கக்கூடிய அவனை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து பேருடைய மக்களுடைய வாழ்க்கையும் தரத்தையும் உயர்த்தக்கூடிய வகையிலே அவனுடைய செல்வம். நம்முடைய பொருளானது அத்தகைய ஒரு பொருளாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த பொருளை நாம் சம்பாதிப்பதற்கு அறவழியிலே வேலை செய்ய வேண்டும். பொருள் வேணும், எனக்கு தர்மம் செய்யறதுக்கு பொருள் வேணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த பொருளை நான் எப்படி சம்பாதிச்சுட்டு அதை அறவழியில செய்யறேன்னு சொன்னா அது சரியா இருக்குமா? அது நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய சாஸ்திரங்கள் அதையும் ஒத்துக்கல. நீ சம்பாதிக்கிறதும் அறவழியில சம்பாதிக்கணும். வியாபார தர்மம் சொன்ன அதுதானே. வியாபார தர்மம்னா என்ன? யாருக்கும் கோலப்படல, போய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. அது மாதிரி வேலை செய்யறவனுக்கு தர்மம், முதலாளி ஏமாத்தக்கூடாது, சோம்பேறித்தனம் இல்லாத வேலை செய்யணும். முதலாளிக்கு என்ன தர்மம்? நீ கரெக்டா கூலியை கொடுத்தோம்னா அவனை ஏமாத்தக்கூடாது, அவனை சொல்லி திங்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் தர்மங்கள் வாழ்த்திருக்கேன். இந்த தர்மத்துக்கு உட்பட்டு ஒருத்தன் பொருளை சம்பாதிக்க வேண்டும். அந்த சம்பாத்தியத்தை தேவை பித்திரைக்கியம் என்றெல்லாம் சொன்னேன். அந்த மாதிரியான அற வழிகளிலே செயல்பட வேண்டும். அது இதைத்தான், இந்த வாழ்க்கை முறையைத்தான் நமது தர்மம் வலியுறுத்துகிறது. ஆடு கோடாகி அதரடை உண்டதும் கால் கொண்ட கண்ணே கழுகணைக்கும் கந்தாகும். அதாவது சின்னதா இருக்கும்பொழுது, சின்ன செடியா இருக்கும்பொழுது காத்துல எப்படி ஆடி இருக்கும். ரோடு ஓரத்துல நிறைய செடிகள்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரியான மரக்கன்றுகள்லாம் இளமையாக இருக்கும் பொழுது காற்றிலே ஆடும். விழுந்துருமோ, இது ஒண்ணு உறுதியே இல்லாத இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா அதுலயும் உறுதியோடு வளரக்கூடிய, நன்கு வேர் பிடித்துக் கொண்டு முயற்சியோடு தன்னை மேலே நிறுத்திக் கொள்ளக்கூடிய செடிதான் பிற்காலத்திலே பெரிய மரமாக ஆகி மதம் பிடித்த யானையை கூட கட்டி போடக்கூடிய வலிமை உள்ள மரமாக ஆகுது. அப்பேற்பட்ட இளமையிலேயே உழைத்து, இளமையிலிருந்து நேர்வழியிலேயே உழைத்து தன்னுடைய முயற்சியை அதிகப்படுத்திக் கொண்டு முயற்சியின் மூலம் வளர்ந்த ஒருவருடைய வாழ்க்கையானது எல்லோரையும் தாங்கக்கூடிய அளவிலே அமைகிறது என்பது இந்த நாளடியாருடைய பொருள். வாழ்தலும் அன்னதனைத்தே. அந்த மாதிரியான அந்த சின்ன மரம் இந்த காற்றையும் தூசையும் இந்த போக்குவரத்தையும், ஆடு திங்கிறது மாடு திங்கிறது இதெல்லாம் தாண்டி எது உறுதியா வளர்ந்திருக்கோ அதுதானே காப்பாற்றும். அது மாதிரி பல சோதனைகளை கடந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினால்தான் தாழ்வின்றி தன்னை செய்யும். இந்த மாதிரி தன்னுடைய அவன்தான் தாழ்வில்லாத ஒரு உயர்ந்த வாழ்க்கையை பெறுவான். சோதனைகளை தாண்டி எல்லா விதமான கஷ்டங்களையும் தாண்டி நேர்வழியிலேயே அறவழியிலேயே தன்னுடைய தொழிலை செய்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு செல்வமானது அவனை உறுதியாக மேலே அவனுடைய வாழ்க்கையை மேல் தரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய இது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வலியுறுத்திய நல்ல ஒரு விஷயம். இதை எப்பொழுதும் நம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்னு, ஒரு புலி இந்த மாதிரி தொழில் செய்யணும், நேர்மையா செய்யணும்ன்றோம். என்ன விதமா தொழில் செய்யறதுங்கிறது பல பேருக்கு யோசனை வரும். என்ன வேலை நம்ம செய்யறது? இதெல்லாம் ஒரு வேலையா? இப்படி இல்லாம நம்ம சம்பாதிக்கணும் இப்படிலாம் தோணும். அந்த மாதிரி எந்த ஒரு தொழிலையுமோ எந்த ஒரு வேலையுமோ இழிவாக தாழ்வாக நாம் நினைக்க கூடாது. அப்படிங்கிறதுக்கு ஒரு புலி ஊனிரையின்றி ஒரு நாள் சிறுதேரை பற்றியும் தின்னும். காட்டில வசிக்கிற புலி எப்பவுமே இறைச்சிகளை தான் சாப்பிடும். மான், முயல் இந்த மாதிரி அடிச்சு சாப்பிடும். அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காத ஒரு நாளைக்கு காரையை காஞ்சி போச்சுன்னு என்ன பண்ணும்? அதுவும் தேரை கிடைச்சதா கூட தின்னுமா. சிறு தேரை பற்றியும் தின்னுமா. அதனால வாழ்க்கை மேலும் கீழும் ஆகும். அதனால எந்த விஷயத்தையும் தாழ்வாக நினைக்கக்கூடிய, பசி தீரணும்னா தேரையை விட சாப்பிடுறது இல்லை. அது மாதிரி நம்ம வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொள்ளணும்னா சிறிய தொழில், சாதாரண வேலையா இருந்தா கூட நம்ம சேர்ந்து அதுல நம்மளை திரும்ப முயற்சி செய்து நம்மளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அறிவினால் காற்றொழில் என்று கருதற்க. இது சாதாரண தொழில், இழிவான தொழில், சின்ன தொழில் நினைக்காதீங்க. ஆனா
கையினால் மேற்சொழிலும் ஆகிய மிகவும் செய்து திரும்ப திரும்ப செய்ய முயற்சி செய்ய திரும்ப திரும்ப அந்த தொழில நமக்கு அனுபவம் கூட கூட அந்த தொழிலே நம்மளை நிலைநிறுத்தக்கூடிய, நம்மளை மேலோங்கி கொண்டு வர செய்யக்கூடிய ஒரு தொழிலாக அமையும். வேலை செய்யறவங்களும் ஆபீஸ்க்கு அப்படிதான், ஏதோ அவர் சொல்றா நம்ம செய்யறோம் இருக்கக்கூடாது. செய்யற தொழிலே ஈடுபாட்டோட செஞ்சோம்னா நமக்கு அந்த தொழில ஒரு ஒரு நிபுணத்துவம் வளரும். திறமைய நிபுணத்துவம் வளர்ந்ததுன்னா இயல்பாகவே நம்மளுடைய திறன் கூடும். சாதாரணமாகவே சின்ன விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்லை. 10-12 வயசுல ஒன்னு ரெண்டு ஒரு ஊப்பமா செய்ய, ஒரு டீ கலங்க காப்பி கலங்கன்னு சொல்லி பயிற்சி கொடுத்தாதான் அவங்க திருமணம் ஆகி பெண்கள் புகுந்த வீட்டுக்கு போகும்போது அடிப்படை சமையல் அவங்களுக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அங்க நிறைய பண்டிகைகள் விஷயம், இவருக்கு அது பிடிக்கும் அவருக்கு அது பிடிக்கும்னு செஞ்சு யோசிச்சு செய்யத்தான் சமையலினுடைய பக்குவமும் அனுபவமும் அவங்களுக்கு அனுபவம் வரும். அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா மாதிரி யாருமே சமைக்க முடியாதுப்பா. கேள்விப்பட்டிருப்பீங்களே, எல்லா பசங்களுக்கும் அவங்களுடைய அம்மாவுடைய சமையலை தவிர ஒரு சிறந்த சமையல் அவங்க எங்கேயுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. எப்படி சமைச்சாலும் சரி, குழந்தைகளுக்கு அம்மாவுடைய சமையல் தான் அமிர்தமான சமையல். ஸோ இது மாதிரி ஒரு அனுபவம் வேணும்னா திரும்ப திரும்ப சமைச்சு தானே கத்துக்கிறோம். அது மாதிரி எந்த தொழிலும் சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்காத, மேலும் மேலும் நம்மளுடைய முயற்சியும் ஊக்கத்தையும் செலுத்தி செய்து கொண்டே வந்தோம்னா அது நம்மளை கட்டாயம் மேல் நோக்கி மேல் தர வாழ்க்கையை நமக்கு அமைத்துக் கொள்ளும் என்பதுதான் இதனுடைய பொருள். இந்த மாதிரியான சேர்க்கப்பட்ட முயற்சியின் மூலமாக, தொடர்ந்த விடாமுயற்சியின் மூலமாக, தொடர்ந்த பயிற்சியின் மூலமாக நல்ல விதமாக நாம் சேர்த்த பொருளை வைத்து அறத்தின் வழியிலே வாழ வேண்டும் என்பது நம்முடைய தர்மம் வலியுறுத்து. அப்படி வாழ்ந்தாதான் அறமும் பொருளும் சேர்ந்திருந்தாதான் அங்க இன்பம் நிலைக்கும். அறம்பொருள் இன்பம் சொல்லுவோம்ல, தர்மம் அர்த்தம், அர்த்தம்னா பொருள், அர்த்தம்னா பொருள். இந்த பணம் காசுன்னு சொல்றாங்க, அந்த பிசிக்கலா இருக்கக்கூடிய அசட் ப்ராப்பர்ட்டி குட்ஸ் இதெல்லாமும் அர்த்தம் தான். அர்த்தம் சொல்லுங்க, பொருள், வார்த்தையினுடைய பொருள் என்ன, சொல்லினுடைய பொருள் என்ன, அதுக்கும் அர்த்தம் ஒரே வார்த்தை தான். பொருள்ங்கிற வார்த்தைக்கு பொருள் தான், அர்த்தம்ங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் தான். அந்த மாதிரி அறத்தின் வழியிலே பொருளை ஈட்டி அறத்தின் வழியிலே செலவு செஞ்சோம்னா அப்போ அந்த இடத்துல இன்பம் நிலைத்து நிற்கும். அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் தான் நிலைத்த இன்பமாக இருக்க முடியும். இந்த பொருள் நம்ம ஈட்டும் போதே சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி பலவிதமான பொருள்கள் சம்பாதிக்கும் பொழுது அறம் இல்லாத பொருள் நம்ம அப்படின்னு நம்ம ஒண்ணு சேர்க்கக்கூடாது. நம்மளுடைய பொருளை சம்பாதிச்சு நம்மளுக்காக நம்ம உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம அனுபவிக்கிறோம். இந்த மாதிரி அந்த வழி நேர்மையா இருக்கு அப்படின்னா அது இன்பொருள்னா நல்ல பொருள், இனிமையான இனிமையான பொருள், இனிமையான வழியிலே சம்பாதிக்கக்கூடிய நமக்கு இனிமையை தரக்கூடிய இன்பொருள். அதை நம்ம மட்டும் அனுபவிச்சோம், நம்ம ஃபேமிலி மட்டும் நம்ம சந்தோஷமா இருந்தா போறோம், சம்பாதிச்சு ஊருக்கு போறோம், ஹோட்டலுக்கு போறோம், இங்கே வீட்டில் சாப்பிட்றோம், ஏதோ ஒன்று பண்றோம், சந்தோஷமா பல விதமான ட்ரெஸ் வாங்கிக்கிறோம், கார் வாங்குறோம், ஆளுக்கு ஒரு மொபைல் வாங்குறோம், ஆளுக்கு ஒரு டிவி வாங்குறோம், இந்த மாதிரிலாம் அனுபவிக்கிறோம். அது தன் பொருளாக அந்த இன்பொருள் நல்ல விதமா சம்பாதிச்சதுதான். ஆனா தான் மட்டும் உபயோகப்படுத்தினா என்ன ஆகும், அது தன் பொருளாக இங்கேயே முடிஞ்சு போயிடும் அதோட வாழ்க்கை. அப்போ நம்ம சாஸ்திரம் சொன்ன நம்ம முன்னோர்கள் கொடுத்த வாழ்க்கைக்கு அந்த பொருள் கிடையாது. அந்த பொருளை நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட சேர்த்து பகிர்ந்து எல்லாரும் சந்தோஷமா அனுபவிக்கும் போது அது நம்ம வாழ்க்கையை அமைதிப்படுத்தக்கூடிய, நம்ம வாழ்க்கைக்கு என்ன சொல்றது, வாழ்க்கையை சுற்றி நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க வைக்கக்கூடிய மென்பொருளாக அமையும். சம்பாதிக்கிற வழியும் சரியில்லை, செலவழிக்கிற வழியும் சரியில்லை அப்படின்னா அந்த பொருள் என்ன ஆகும், வன்பொருளாகும், நமக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். கண்ணா பின்னான்னு அடுத்தவனை ஏமாத்தி சம்பாதிச்சோம்னா அது என்ன ஆகும், பல பேருடைய பகைமையை தான் சம்பாதிச்சு கொடுக்கும், அது நமக்கு ஆபத்தாகவும் கஷ்டமாகவும் வந்து முடியும். அதனால பொருள் சம்பாதிக்கிறதுலேயே நல்ல கொள்கையோட ஒரு நேர்மையோட சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்சாலும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பத்தை நம்மளால முழுமையா அனுபவிக்க முடியும். திருடி சம்பாதிச்சோம்னு வச்சுங்களேன், கணக்கில் வராத பணத்தை வச்சு ஒரு வீடு கட்டணும்னா என் வீடுன்னு எவன்ட்டு சொல்லுவாங்க. கிரகப்பிரவேசத்தை கூட யாரையும் போட முடியாது, நம்மளும் வைஃப் மட்டும் போய் தான் கிரகப்பிரவேசம் பண்ணணும். அக்கா மக்கள் எப்படிப்பா இந்த வீடு ஏதுப்பா எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டாங்க, எங்க போவீங்க, ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. இல்லை எங்கேயாவது டிவியில் கொண்டு வீடு வாங்கணும், நம்ம
திடீர்னு ஏதோ லஞ்ச பணத்தை வச்சு ஆபீஸ்ல லஞ்ச பணத்தை வருது, பல லட்சக்கணக்கில் வருது, 20 பவுன் நகை வாங்கி ஒய்ஃபை கொடுத்தாங்கன்னா இந்த அம்மா அந்த நெக்லஸை போட்டு ரோட்ல நடக்க முடியுமா? ஏதுமான்னு கேட்பாங்களா இல்லையா? உண்டா இல்லையா? உங்களுக்கு இப்படிதானே அவருக்கு மாசமே 50,000 தானே சம்பளம், அவளுக்கு திடீர்னு எப்படி 20 லட்சம் ரூபாய் நகை வாங்கினு கேட்பாங்களா இல்லையா? இடி ரைடு வரதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்துக்காரங்க வந்துருவாங்களே, கேட்பாங்களே கேள்வி. நமக்கு ஒரு சங்கடம் தானே அதெல்லாம். அந்த மாதிரியான தொல்லைகள்லாம் வன்பொருளாக நம்ம ஆயிடக்கூடாது. இது இன்பத்தை அனுபவிக்கணும்னா நேர்மையான பொருளாக இருந்தால்தான் நம்ம இன்பத்தை அனுபவிக்க முடியும். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. அறத்தால் கிடைக்கக்கூடியது மட்டும்தான் இன்பம், மற்றமெல்லாம் வெளியிலே தள்ளத்தக்கவை, அதனால எந்த பெருமையும் கிடையாது. திருவள்ளுவர் நம்ம சொல்லுது. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு நல்ல தனிப்பட்ட வாழ்க்கை முறையை பத்தியும் சரி, முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை, தெய்வ வழிபாடு, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்றதுனாலதான் அது உலக பொது மறை. என்ன சொல்ல மறைன்னா வேதம், வேதங்களுடைய அடிப்படையாக அமைந்து கொள்வதுதான் பாரதியருடைய வாழ்க்கை. அதை இனிய தமிழிலே அழகாக வைத்துக் கொடுத்ததுனாலதான் உலகம் முழுமைக்கும் புதுமையான நீதியை தரக்கூடியது என்ற காரணத்தினாலேதான் பொதுமறை, உலக புதுமறை என்று திருவள்ளுவர் திருக்குறள் அழைக்கப்படுகிறது. அதனாலதான் நான் அங்கங்க சில விஷயங்கள் அதுல இருந்து சொல்றேன். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. அதனால எந்த விதமான புகழும் கிடையாது. அந்த புகழ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஈதல் நம்மளுடைய சம்பாதிச்ச பொருள் கொஞ்சம் தேவையானவங்களுக்கு கொடுக்கணும், உதவி பண்ணணும். ஈதல் இசைபட வாழ்தல். நம்ம கொடுத்தோம்னா மகராசம் கொடுத்தாமா நல்லா இருப்பாங்க, 4 பேர் வாழ்த்துவாங்க. உண்மையிலேயே அந்த உதவி காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெயர். அந்த மாதிரி சின்ன அந்த அவங்க தேவையை அறிஞ்சு அந்த நேரத்தை அறிஞ்சு நம்ம கொடுத்தோம்னா அவங்க நம்மள காலத்துக்கும் ஞாபகத்தோட நன்றியோட வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான புகழோட நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, அதுதான் மனுஷ வாழ்க்கையினுடைய பலன். அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அதெல்லாம் இல்லைன்னு வச்சுங்க, நம்மளே சம்பாதிச்சு நம்மளே அனுபவிச்சிருந்தோம்னா அந்த வாழ்க்கையினால எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதனால எந்த நன்மையும் கிடையாது. ஊதியம் தான் சம்பளம், இதனுடைய பலன். நீ எதுக்காக வாழற அப்படிங்கிற பலன், நீ மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நீ வாழறதுக்கே ஒரு பலன், யூஸ்னஸ். இல்லாட்டி உன் வாழ்க்கை எந்த விதமான பலனும் கிடையாது அப்படின்னு சொல்ற. ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சாஸ்திரங்கள் எல்லா விதமான ஆன்மீக நூல்களும் அதைத்தான் வலியுறுத்துகின்றன. தர்மம் என்ற பெயரிலே எல்லோருக்காகவும் வாழ வேண்டும். சர்வே பவந்து சுகினஹா சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்க பாக் பவேத். எல்லா உயிரினங்களும் துக்கம் இல்லாமல் வாழ வேண்டும், எல்லா உயிரினங்களும் நோயடி இல்லாத வாழ வேண்டும், எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும், எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையின் பராபரமே என்று தாய்மானவர் சொன்னார். தாய்மானவர் பராபர கண்ணியில எல்லாரும் நினைச்சு நல்லா இருக்கணும்பா, அதுதான் எனக்கு தேவை, வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. மற்றவர்களுடைய அன்பர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யும்படியான பணியை எனக்கு கொடுத்துட்டு அதுக்கு உண்டான சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருக்கேன்னா அந்த தொண்டுல தான் எனக்கு இன்பம், மற்றபடி தனியா வேற ஒரு இன்பம்லாம் கிடையாது. அந்த இன்பம் தானாகவே எனக்கு வரக்கூடியது இப்படி சொல்ற. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியது, தர்மம் செய்யக்கூடியது, இதனுடைய இன்பம் தான் பெரிய இன்பம், நிலைத்த இன்பம் என்று நமது முன்னோர்கள் பலவிதமாக நமக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். மனதில் உறுதி வேண்டும். பாரதியார் சொல்றார், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். இதெல்லாம் இருந்தா வாழ்க்கையில் இன்பம் சொல்றார். நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். இது நடக்கணும்னு நடந்தா இன்பம். கைவசமாவது விரைவில் வேண்டும். கிடைக்கக்கூடியது பொருளை கிடைக்கும், ஆனா பொறுமையா கிடைக்கும். வரும் ஆனா வராது மாதிரி இழுத்துட்டே இருக்கக்கூடாது. கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைச்சிக்கணும், அப்போ அது ஒரு சந்தோஷம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உடனே கிடைக்கணும், கனவுல நினைச்சது கிடைக்கணும், அம்பாள் அருள் பண்ணணும். தரணியிலே பெருமை வேண்டும். இப்படி பல விதமான தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்கிறார் கடவுளுக்கு. இதெல்லாம் வேணும், இதெல்லாம் இருந்தா வாழ்க்கையில இன்பம் எனக்கு. கடைசியா ஒண்ணு சொல்றாரு, என்ன சொல்றாரு? உண்மை நின்றிட வேண்டும். இந்த பாட்டுல இது வேண்டும் அது வேண்டும்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதெல்லாம் கிடைச்சா தானே எனக்கு சந்தோஷம். கடைசியான ஒரு உயர்ந்தபட்ச சந்தோஷம் மகிழ்ச்சி எதுன்னு சொல்றாருன்னா உண்மை நின்றிட வேண்டும். ஓம் 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 பரம்பொருளான சத்தியம் நிலைத்து நிலைவர வேண்டும். அப்பதான் அதனுடைய உலக முழுமைக்கான உண்மையான இன்பம் என்பதை வலியுறுத்தும் விதமாக உண்மை நின்றிட வேண்டும், ஓம் ஓம் என்று உறுதியாக சொல்கிறார். இந்த மாதிரியான நிலைத்த இன்பத்தை நோக்கி நம் வாழ்வு நடைபோட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கு அறத்தால் ஈட்டப்பட்ட பொருளும் அந்த பொருளை வைத்து அறவழியாக செய்யப்படுகிற வாழ்க்கையும் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. ஆக பொருளாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அதற்கு அடிப்படை
அறம்தான் நிற்கிறது. ஆக தர்மம்தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. அஸ்திவாரம் தர்மம். அதன் மேலதான் மற்ற பொருளோ இன்பமோ நிலைத்த இன்பமோ சாதாரண அந்த சின்ன காலத்தினுடைய இன்பமோ சிற்றின்பமோ பேரின்பமோ எதுவாக இருந்தாலும் அறத்தின் அடிப்படையிலேயேதான் அமைந்திருக்க வேண்டும் என்பது நமது முன்னோர்கள் வகுத்து கொடுத்த தர்மம். இதையெல்லாம் அடைஞ்சிட்டோம். அடுத்தது என்ன? வீடு. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். காமம் என்பதுதான் தமிழில் இன்பம் என்று சொல்கிறோம். விருப்பம். நமது விருப்பங்களை நாம் செயல்படுத்திக் கொள்வது அது மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது இல்லையா? அதுதான் அறம், பொருள், இன்பம், வீடு, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று சொல்கிறோம். இந்த மூன்றும் ஒருவனுக்கு இயல்பாகவே அமையும் பட்சத்திலே அவன் மனது பக்குவப்பட்டு அடுத்தபடியாக வீடு பேற்றை நோக்கி செல்ல வேண்டும். செல்ல வேண்டும். இது நமது தர்மம், நமது சாஸ்திரங்கள் நம்மை வலியுறுத்துப்பா. நானே தர்மமா சம்பாதிச்சிட்டேன், நேர்மையா சம்பாதிச்சிட்டேன், நம்ம சந்தோஷமா இருக்கேன், இந்த சந்தோஷம் நிலைச்சிட்டே இருக்கணும், இப்படியே இருந்துட்டு இருக்கணும். முடியுமா? அது சொல்லுங்க. ஜன்ம, மிருத்யு, ஜரா, வியாதி. 4 வியாதிகள், நோய், மரணம், இதுக்கெல்லாம் உட்பட்டதான் நமது சரீரம். தர்மத்தோட வாழ்ந்தாலும் 500 வருஷமா வாழ போறோம். குறிப்பிட்ட வருஷம் தானே வாழ போறோம். அந்த காலத்து மனுஷங்களா 120, 130, 150 வயசு தான் வாழ்ந்துருந்தாங்க. இன்னைக்கு ஒரு சராசரியா ஒரு 70 வயசு, 70 வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு சராசரியாக எல்லாரும் வாழக்கூடிய நம்ம கண்ணால பார்க்கிறோம் இந்த மாதிரியான வாழ்க்கை. இதுக்குள்ள நம்ம நேர்மையாக இந்த சொல்லக்கூடிய அறவழியான வாழ்க்கையை வாழ வேண்டும். இப்போ இது அந்த மாதிரியான வாழ்ந்த நமக்கு அடுத்த இந்த ஸ்டேஜ்ல நமக்கு அடுத்தது தர்மத்தை, வீடு பேற்றை நோக்கி நம் மனம் செல்ல வேண்டும். அதுதான் நாம வாழ்க்கையிலே பக்குவப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு உண்டான அடையாளம். அதுதான் தொடர்ந்து இருந்துட்டே இருப்பேன்னா அதுக்கு பேர் இந்த அறம், பொருள், இன்பத்துல வராது. அது ஒரு அறம் கிடையாது. தொடர்ந்து இருந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு அறம் கிடையாது. குறிப்பிட்ட காலத்துல நம் வாழ்க்கை இறைநிலையை சென்று அடைய வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வு என்ற நிலையை நம் முன்னோர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். மரணம் என்பது எல்லா விதமான உடலுக்கும், உடல் ரீதியாக பிறவி இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் உறுதியானது, விதிக்கப்பட்டது. 120 வருஷமோ 500 வருஷமோ எப்பேற்பட்ட மகான்களோ யோகிகளோ சித்தர்களோ கூட இருந்தே ஒரு நாள் அந்த இயற்கை எழுதித்தான் இருக்கிறார்கள். அவருடைய சக்தி இன்றும் அவர்களுடைய நினைவு நாள் குரு பூஜை தினத்திலே வெளிப்பட்டு நம்மை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பது வேற விஷயம். ஆனா உடல் ரீதியாக வாழ்ந்தவர்கள் உடல் ரீதியாக மறந்து விட்டார்கள். அது இருக்கா இல்லையா? அந்த உண்மையை மறக்க முடியுமா? மறுக்க முடியுமா நம்மளால? ஆக இதிலிருந்து வெற்றி பெற, இதிலிருந்து இந்த சூழல்களை அகப்படாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. மரணமடையாது இருக்க வேண்டும் என்றால் உடல் ரீதியாக அல்ல, ஆன்ம ரீதியாக மரணத்தை வெல்ல வேண்டும் என்பது, அதுதான் வீடு பேறு என்பது நமக்கு காட்டி கொடுத்த வாழ்க்கை முறை. ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசக்கயிற்றில் அல்லற்பட இருந்தேனை நின் பாதமென்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுகிறேன் ஈசர் பாகத்து நிறையன்னு சொன்னாரே அபிராமப்பட்டார் இல்லையா? எவ்வளவு கொடுமையான ஒரு கீழே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க, தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்க. 100 கயிற்றால அவரை கட்டி அந்த ஊஞ்சல்ல தொங்க விட்டுருக்கான். ஒரு பாடல் அவர் பாடி முடிக்க ஒரு கயிற்று அறுத்துட்டே வரும். ஏதாவது ஒரு பாடல்ல நிலவு தோன்றல, அன்னைக்கு பௌர்ணமி நிலவு தோன்றலைன்னா தபால்னு கட் பண்ணி உள்ள போய் விழ வேண்டியதுதான். அந்த கொடுமையான நேரத்துல, அது கரணம் தப்பினா மரணம்னு சொல்லாங்க, அந்த வார்த்தைக்கு பிரத்யட்சமான ஒரு உதாரணம். அந்த நேரத்துல கூட அவர் என்ன நினைக்கிறாரு? ஐயோ நம்ம செத்து போயிட்டு போறோமே அப்படின்னு நினைக்கிறாரா? நினைக்கலையே. என்ன நினைக்கிறார்? அம்பாவுடைய திருச்சட்டங்களை தான் நினைக்கிறார். அதனாலதான் அவருக்கு மரணமில்லா பெருவாழ்வு. இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அபிராமப்பட்டர் ஏன் சொல்றோம்? எல்லாத்தையும் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அபிராமி என்ற அதனுடைய பதிகத்தை ஏன் படிக்கிறோம்? அம்பாளே ஏன் அவள் காலையில ஏன் போய் விழறோம்? அவள் நம்மை காப்பாற்ற, அவளை சரணடைந்தால் அதை விட வீடு பேர் நமக்கு வேறு எதுவும் இல்லை என்ற காரணத்தினாலே தான் ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசக்கயிற்றில் அல்லற்பட இருந்தேன். நான் இருந்துட்டேன். எமன் என்னை தூக்கின்னு போறான் அவள்தான் நினைச்சிருந்தா ஆசைக்கடல்ல அகப்பட்டு இருந்திருந்தேன் அத்தனை நாளா. ஆனா நல்ல வேலை நீ என்னுடைய கருணை என் மேல கருணை வச்சு தலைமேல் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட உன்னுடைய பாத கமலத்தை என் தலைமையில வைத்து என்னை உன் பக்கம் வீழ்த்து கொண்டு அந்த நேசத்தை என்னால மறக்க முடியாதே என் தாயே அபிராம அவ்வளவு வியந்து சொன்னார். அந்த மாதிரி இறைவனிடம் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால் நமது வாழ்க்கை மரணமில்லா பெருவாழ்வு. அதுதான் வீடு பேரு, அதுதான் மோட்சம். மோட்சம்ங்கிறது வேற ஒரு இடத்துல இருக்கு. நம்ம இங்கிருந்து கிளம்பி மோட்சத்துக்கு போறோம் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. மோட்சம்ங்கிறது இங்கிருந்து விடுபடுறது. எல்லா விதமான உணர்வுகளிலிருந்தும், எல்லா விதமான கர்ம பந்தங்களிலும், எல்லா விதமான செயல்பாடுகள், செயல்களுடைய பலன்கள், இதிலிருந்து நம்முடைய எண்ணங்கள் விடுபடுவது. இது வேறு, அது வேறு, ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு, நாம் இங்கிருந்து அங்க போய் சேர போறோம் அப்படிங்கிற எண்ணங்கள், அந்த மாயையிலிருந்து விடுபடுவது.
இதுதான் மோட்சம். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் வலியுறுத்துகிறார்கள். அந்த மோட்சம் எப்படி கிடைக்கும்னா பக்தி நெறியின் மூலமாக, தெய்வத்தை பரிபூர்ணமாக சரணடைவதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். அந்த மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு பதிகமாக அபிராமேந்தர் மொத்தமே அப்படிப்பட்ட பதிகம் தான். அதுல ஒண்ணு சொல்றாங்க, வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்க செவ்வியும் உங்கள் திருமண கோலமும். அம்பாளும் சுவாமியும் அம்பாளும் திருமண கோலத்துல அழகாக வச்சிருக்கிறாங்க. அதை சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து சந்தேகமற இவர்தான் என்னுடைய தலைவர், இவர்தான் என்னுடைய தெய்வம் என்று சந்தேகமே இல்லாத அவங்களையும் ஏற்றுக்கொண்டோம், மனதார ஏற்றுக்கொண்டோமானால் அந்த தோற்றமானது அம்பாளும் சுவாமியும் வவ்விய காலன் வரும்போது என் முன் வெளி நிற்கவே. யமன் நம்மளை தேடி நீங்க வரான்னா அதுக்கு முன்னாடி அம்பாளும் சுவாமியும் நம்ம முன்னால் வந்து நிற்பாங்க. ஆக யமனிடமிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவர், மரணத்திலிருந்து இல்லை, யம பயத்திலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவர் அம்பாளும் சுவாமி. அதற்காக அவளை சரணடைந்தேன் என்று சொல்கிறார். அப்படி சரணடைஞ்சா என்ன கிடைக்கும்? தங்குவர் கற்பகத்தாருவின் நிழலில். கற்பகத்தருன்றது எங்க இருக்கு? சொர்க்கத்துல தான் இருக்கு. கற்பகத்தருவனுடைய நிழலிலே பர்மனண்டாக அங்க இருப்பாங்க, நிரந்தரமாக வசிப்பார்கள். தாயர் இன்றி மங்குவர் மண்ணில். மண்ணிலே அவங்க பிறப்படு ஒரு தாயினுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய ஒரு தன்மை, மண்ணிலே தோன்றக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்காது. மால் வரையும் பொங்கு உவர் ஆழியும் ஈரேழு புவனமும் பூத்த, இதையெல்லாம் படைச்சவள் அம்பாள். அவளுடைய பூங்குழலால் திருமேனி அந்த அம்பாளை குறித்தவர், அவளை சிந்தித்தவர்களுக்கு மண்ணிலே ஒரு தாயினுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படாது. மோட்சத்தினுடைய திறவுகோல், மோட்சத்தினுடைய வழி அவளிடத்திலே இருக்கிறது. அவளை சரணடையுங்கள், மோட்சம் தான் உங்களுக்கு அப்படின்னு அபிராமப்பட்டார் அழகாக சொல்றார். அரணம் பொருள் ஒன்றறியா அரக்கர் முரண் அழிய அன்று முனிந்த பெம்மானும். இவங்கெல்லாம் அந்த அரக்கர்களுடைய முரண் என்கிற ராட்சசனையும் மன்மதனையும் எரித்த சிவபெருமானும் சரி, மகாவிஷ்ணுவும் சரி, இவங்க ரெண்டு பேரும் சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியவர் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. எல்லாம் அம்பாள இந்த ரெண்டு அவங்களை சரணடைந்தாங்க. இந்த பல பல ராட்சசர்களை அழித்த பிரம்மாவும், படைப்பு கடவுளான பிரம்மாவும் சரி, காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு, அழிக்கும் கடவுளான பரமசிவன், இவங்க எல்லாருமே சரணம் சரணம் என நின்ற நாயகி யாருன்னா அபிராமி அம்பாள் தான், தாய். அவள்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் அவள்கிட்ட சரணடைஞ்சாக்க மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தை அபிராமி கிட்ட உறுதிபட சொன்னார். ஆகையாலே நம் வாழ்க்கையை, அறத்தினால் அமைந்த நம் வாழ்க்கையை தெய்வத்தினிடத்திலே ஒப்புடுத்து கொடுத்து விட்டால், தெய்வ பக்தியோடு சிறந்த வாழ்க்கையாக நம்மளுடைய வாழ்க்கை அமையும் பட்சத்திலே வீடு வீடு என்பது தானாகவே வாய்க்கும். வைஷ்ணவர்கள ஒரு ராமானுஜர் 6 வாக்கியங்களே வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சமாசயனம் என்பதாக ஒரு ஒன்று உண்டு. அவர்களை முழு வைஷ்ணவர்களாக ஆகக்கூடியதான ஒரு சடங்கு. அந்த சடங்கு செய்யும் போது 6 விதமான உபதேசங்கள் செய்வாங்க. அந்த சங்கு சக்கரத்தை அவங்க தோளில் பொறிச்சிட்டு, அந்த சின்னங்களை பொறிச்சிட்டு 6 விதமான உபதேச வாக்கியங்களை சொல்லுவாங்க. அந்த உபதேச வாக்கியங்களை முழுமையாக உள்வாங்கி கொண்டு அந்த உபதேசத்தின்படி நடக்க வேண்டியது ஒவ்வொரு முழுமையான வைஷ்ணவனுடைய கடமை. இது வைஷ்ணவ தர்மம், ராமானுஜர் கொடுத்த சித்தாந்தம். அதுல ஒரு சித்தாந்தம் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் என்பது. அதாவது இறுதி காலத்திலே ஒருவன் கடவுளை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஞானி அவர் இறுதி காலத்திலே கடவுளை நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. சுவாமி பகவான் கிருஷ்ணன் கீதையில என்ன சொல்றாரு? ஒருத்தன் மரணம் அடையும் பொழுது இறக்கும் தருவாயிலே எதை நினைத்துக் கொண்டு என்ன நினைத்துக் கொண்டு இறக்கிறானோ அதற்கு தகுந்த அடுத்த பிறவியை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்ல. நீ நாயை நினைச்சு நாய் கடிச்சிட போதே நினைச்சு அடுத்த பிறவியில் நீ நாயாப்படுவது. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இந்த மாதிரி இறக்கும் தருவாயில எதை பற்றி நினைக்கிறானோ அதை தொடர்பான பிறவியை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆகையினால அது மூலம் என்ன சொல்றாரு? என்ன நினைச்சுக்கோ நீன்றாரு. என்ன நினைச்சியானா உனக்கு நான் வைகுண்டத்துல பதவி கொடுக்குறேன், உனக்கு பிறவி கிடையாதுன்றத உணர்ந்தார். ஆகையினால இறக்கும் தருவாயிலே நீ என்ன நினைக்கிறாயோ அதை பொறுத்து உன்னுடைய அடுத்த பிறவி அமையும்ன்றது பகவான் கீதையில கொடுத்த வாக்குறுதி.
ஆக நம்ம கடவுள் கடைசி வரைக்கும் கடவுளை நினைச்சிருக்கணும் அப்படின்னு. ஆனா ராமானுஜர் வந்து அந்திம சுருதி வர்த்தனம்னு சொல்றாரு. ஏன் இந்த மாதிரி சொல்றாரு? தவறாச்சு, இப்படி சரியில்லையேன்னு நம்ம நினைக்க கூடாது. அவர் என்ன சொல்றாரு, நீ முதல்ல இருந்தே நீ இப்பத்துல இருந்தே நாராயண நாமத்தை நினைச்சிட்டு எப்பவுமே நினைச்சுட்டே இருந்தியானா கடைசி காலம் எப்போ வரும் யாருக்கு தெரியும்? எப்போ நம்ம கடைசி காலம் நமக்கு இப்ப தெரியுமா அப்ப தெரியுமா? பேசிட்டே இருக்கும்போது போறோம், என்ன பண்ண முடியும் நம்மள? அதனால எப்பவுமே கடவுள் நினைச்சிருந்தியானா கடைசி காலத்துலதான் நினைக்கணும் அப்படின்ற அவசியம் உனக்கு கிடையாது. இதுதான் அவருடைய உள்ளம். அதனால எப்பவுமே நாராயணனுடைய நாமத்தை துணை கொள்ள வேண்டும் என்பதற்காக ராமானுஜர் அந்த உபதேசத்தை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு வழங்கினார். இன்றளவும் அதுதான் அந்த வைஷ்ணவ சமுதாயத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. எதற்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அறத்தினால் ஆக்கப்பட்ட, அறத்தின் பால் அமைந்த, பொருளால் வளர்ந்த, அறத்தையே சார்ந்த, இன்பத்தை அளிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டால் அதுதான் மோட்சம். நாம் இருக்கும் இடமே மோட்சம். தனியாக மோட்சத்தை நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. தன் காலடியிலே சேர்த்து கொண்டு அம்பாள் எல்லா விதமான மோட்சத்தையும் நமக்கு அருள்வாள் என்பதாக சொல்லிக்கொண்டு, இந்த தருணத்திலே எனக்கு பேச வாய்ப்பளித்த பக்தகோடி பெருமக்கள், பொறுமையாக கேட்டிருந்த பக்தகோடி பெருமக்களுக்கும் இந்த ஆலய நிர்வாகத்தினர், எனக்கு வாய்ப்பளித்த ஆலய நிர்வாகத்தினருக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் மீண்டும் ஒருவர் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.